அழைத்தோம். குருவே நீர் வருக, குருவே நீர் வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம். குருவே நீர் வருக, குருவே நீர் வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. திருப்பலி காணவே வருகவென்றழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. என்ற இறை வார்த்தையை முன்னிலை கொண்டு இறை இயேசுவில் பிரியமான அன்பு இறை மக்களே, இன்று நாம் பங்கு தந்தையின் குருத்துவ அருள் பொழிவு பெற்ற நாளை சிறப்பிக்க அவரோடு இணைந்து திருப்பலியை கொண்டாட வந்திருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். குருத்துவம் என்பது ஒரு பேரானந்தம் பெறும் ஆசீர்வாதம். நற்செய்தியை அறிவிக்க, அருள் அடையாளங்களை பெற்றுத்தர, இறை மக்களை வழிநடத்த தரப்பட்ட உரிமை குருத்துவம். இப்படிப்பட்ட அனைத்து உரிமையும் தம்மீது கொண்டவராய், அன்பானவராய், அமைதியானவராய், ஆறுதலானவராய் இருந்து நம் பங்கு மக்களை இறைவனை நோக்கி வழியில் நடத்தி செல்பவராய், தமது அனைத்து கடமைகளையும் தவறாமல் இன்முகத்தோடு செய்பவராய் இன்று நம்மோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் நமது பங்கு தந்தை அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் உடல் உள்ள ஆன்ம நலனை இறைவன் கொடுத்தருளவும், அவரின் பெற்றோர், உடன்பிறப்புகள், நண்பர்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். தொடர்ந்து இறைவன் நம் பங்கு தந்தையின் பணி சிறப்பாகவும் ஒவ்வொரு நாளும் மனம் தளராது இருக்கவும் சிறப்பாக ஜெபித்தவர்களாக இத்தெய்வீக பலியில் இணைவோம். இறையாசீர் பெற்று செல்வோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே நாம் தாயாம் துறவியோடு இணைந்து புனித கன்னி மரியாவினுடைய மாசற்ற இதயத்தையும் நினைவு கூறுகின்றோம். நமக்காக ஒரு இதயம் இருக்கின்றது. அந்த தாய் நமக்காக தன்னுடைய திருமகனிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு நம்முடைய வேண்டுதல்களை எல்லாம் அந்த தாயின் மூலமாக ஆண்டவரிடத்திலே எடுத்துரைப்போம். நிச்சயமாக அந்த தாய் நமக்கு தேவையான எல்லா அருள் வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு நிறைவாக இறைவனிடத்திலிருந்து பெற்று தந்தருள்வாராக. தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் கன்னியான புனித மரியாவையும்
வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னிமரியாவின் இதயத்தில் தூயாவியாருக்கு ஏற்றதோர் உறைவிடத்தை ஏற்பாடு செய்தீரே. அதனால் அதே கன்னியின் பரிந்துரையால் நாங்கள் உமது மாட்சியின் கோவிலாக விளங்கும் தகுதி பெற இரக்கத்துடன் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1 முதல் 15 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர்கள் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன்தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, உம் கண்களில் எனக்கு அருள் கிடைத்தாயின். நீர் உம் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பதாக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடியில் இளைப்பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்றபின் பயணத்தை தொடருங்கள், ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர், அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேநீர் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டு கொண்டிருந்தார். ஆபிரகாமும் சாராவும் வயது முதிர்ந்தவர்களாயிருந்தனர். சாராவுக்கு மாதவிடாய் நின்று போயிருந்தது. எனவே சாரா தமக்குள் சிரித்து,
நானோ கிழவி, என் தலைவரோ வயது முதிர்ந்தவர், எனக்கா இன்பம் என்றாள். அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, நான் வயது முதிர்ந்தவர்களாக இருக்க எனக்கு உண்மையில் பிள்ளை பிறக்குமா என்று சொல்லி சாரா ஏன் இப்படி சிரித்தாள்? ஆண்டவரால் ஆகாதது எதுவும் உண்டோ? இளவேநீர் காலத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நான் உன்னிடம் மீண்டும் வருவேன், அப்பொழுது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்று சொன்னார். சாராவோ நான் சிரிக்கவில்லை என்று சொல்லி மறுத்தார், ஏனெனில் அச்சம் அவரை ஆட்கொண்டது. அதற்கு ஆண்டவர், இல்லை, நீ சிரித்தாய் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வசனங்கள் 41 முதல் 51 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வசனங்கள் 41 முதல் 51 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையேயும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக் கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவலில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நேற்றைய தினத்தில்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திரு இருதய பெருவிழாவை கொண்டாடினோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினத்திலே அவருடைய தாயினுடைய மாசற்ற இதயத்தை நினைவு கூறுகின்றோம். லூக்கா நற்செய்தியாளர் 2 இடங்களிலே அன்னை மரியாவினுடைய இதயத்தை குறித்து குறிப்பிடுகின்றார். லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 19வது இறை வசனம். மரியா இவற்றையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார் என்று வாசிக்கின்றோம். அதே போல இன்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 51வது இறை வசனம். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இங்கே இந்த 2 இடங்களிலும் உள்ளம் என்று குறிப்பிடப்படுவது அன்னை மரியாவினுடைய இதயத்தை தான் சுட்டி காட்டி நிற்கின்றது. அன்னை மரியாவினுடைய அந்த இதயமானது இயேசுவினுடைய இதயத்தோடு ஒத்திருந்தது. இதயம்தான் சிந்தனைகளினுடைய பிறப்பிடமாக, உணர்வுகளின் பிறப்பிடமாக இருக்கின்றது. அன்னை மரியாவினுடைய சிந்தனைகளும் அன்னை மரியாவினுடைய உணர்வுகளும் இயேசுவினுடைய சிந்தனைகளை போன்று, இயேசுவினுடைய உணர்வுகளை போன்று எப்பொழுதுமே அதை ஒத்ததாக, அதை சார்ந்ததாகவே இருந்ததாக நாம் பார்க்கிறோம். எனவேதான் அன்னை மரியா இயேசுவினுடைய அந்த கல்வாரி மலை வரையில் அவரோடு இணைந்து செல்லுகின்றார். தன்னுடைய மகன் படக்கூடிய வேதனைகளை தன்னுடைய உள்ளத்திலே தாங்கியவராக அவரோடு பயணம் செய்கின்றார். அன்பு மக்களே, அந்த தாய் நமக்காகவும் பரிந்து பேசி எல்லா ஆசீர்வாதங்களையும் அருள் வரங்களையும் நமக்கு பெற்று தருவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். இந்த விழாவானது திருச்சபையிலே எவ்வாறு தோன்றியது என்று நாம் பார்க்கிற பொழுது
17ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஜான் யூட்ஸ் என்கின்ற மரியன்னை புனிதர் ஒருவர்தான் இதற்கான அடித்தளத்தை இட்டிருக்கிறார். ஆண்டவருடைய திரு இருதயத்தை குறித்த சிந்தனைகளில் அவர் மூழ்கி இருக்கின்ற பொழுது அன்னை மரியாவினுடைய மாசற்ற இதயமும் அவருடைய உள்ளத்திலே தென்பட்டிருக்கிறது. அவர் அன்னை மரியாவினுடைய மாசற்ற இதயத்தை ஓர் அருள் அடையாளம் என்கின்ற விதத்திலே போதித்தார். அதற்கு பிற்பாடு பல புனிதர்களும் அன்னை மரியாவினுடைய மாசற்ற இருதயத்திற்கு தங்களையே ஒப்பு கொடுத்து அன்னை மரியினுடைய பக்தியை வளர்த்தெடுத்ததாக பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு 1942ஆம் ஆண்டு திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் இதற்கான ஒரு அடிப்படை முகாந்திரத்தை ஏற்படுத்தி திரு அவை முழுவதும் இந்த விழாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார். எதற்காக 1942ஆம் ஆண்டை அவர் தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால், 1917ஆவது ஆண்டிலே பாத்திமா நகரிலே அன்னை காட்சி கொடுத்தார். பாத்திமா காட்சியினுடைய அந்த சிறப்பம்சம் என்ன என்று சொன்னால், அன்னையினுடைய இதயம்தான், அன்னையினுடைய மாசற்ற இதயம்தான் அங்கே முதலிடம் பெறுகின்றது. இப்படி அன்னை பாத்திமா நகரில் காட்சி கொடுத்த அந்த 25வது ஆண்டின் நினைவாக அங்கு திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அன்னை மரியாவினுடைய மாசற்ற இதயத்திற்கு அகில உலக திருச்சபையை ஒப்பு கொடுத்து மன்றாடும்படியாக அழைத்தார் என்று பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் 1984ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 25ஆம் நாள் இதே அர்ப்பணத்தை மீண்டும் புதுப்பித்தார். மீண்டுமாக திரு அவையை அன்னையின் அந்த மாசற்ற இதயத்திற்கு அவர் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அன்பு மக்களே, அன்னையினுடைய இதயத்தை குறித்து, மாசற்ற இதயத்தை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற பொழுது நாமும் அந்த தாயை போல மாசற்ற உள்ளம் கொண்டவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். நாம் பிறப்பினிலை பாவத்தோடு பிறந்தாலும் கூட நம்முடைய திருமுழுக்கினால் நம்முடைய பாவங்களிலிருந்து கழுவப்பட்டு தூய்மைப்பட்டிருக்கிறோம். ஆனால் காலப்போக்கில் பல்வேறு செயல்பாடுகளின் காரணமாக மீண்டுமாக நாம் பாவம் என்கின்ற சேற்றிலே விழுந்து விடுகின்றோம். அவ்வாறு விழுந்த நாம் மீண்டுமாக எழுந்து அந்த தாயினுடைய பரிந்துரையின் உதவியினால் நம்முடைய பாவ மாசுகள், அழுக்குகள் அனைத்திலிருந்தும் கழுவப்பட்டு அந்த தாயை போல ஒரு மாசற்ற வாழ்வை வாழ அழைக்கப்படுகின்றோம். அதற்காக அந்த தாய் நமக்காக ஒவ்வொரு நாளும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது அந்த தாய் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக இறைவனுடைய திருவுளத்தை முன்னிறுத்தி வாழ்பவராக இருந்தார். இறைவனுடைய திருவுளம்தான் தன்னுடைய திருவுளம் என்பதை மீட்பு திட்டம் தனக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த கனப்பொழுதிலிருந்து, அந்த நொடி பொழுதிலிருந்து அவர் வாழ ஆரம்பித்து விட்டார் என்று பார்க்கிறோம். எனவேதான் அவருடைய வாழ்க்கையிலே பலவித குழப்பங்கள் வருகின்ற பொழுது, பலவித வேதனைகள் அவரை வாட்டி வருத்துகின்ற பொழுதெல்லாம் அந்த தாய் அவை அனைத்தையும் தன்னுடைய உள்ளத்திலே இருத்தி இறைவனுடைய திருவுள்ளத்திற்கு அவற்றை ஒப்பு கொடுத்தார். அதன் காரணமாகத்தான் தாங்கொன்னா அந்த துயரங்களின் மட்டிலும் வேதனைகளின் மட்டிலும் அந்த தாயினால் தொடர்ந்து பயணிக்க முடிந்தது. தன்னுடைய உடனிருப்பை தன்னுடைய மகனுக்கு எப்பொழுதும் வழங்க முடிந்தது என்று பார்க்கிறோம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே இந்த படிப்பினையை நம்முடைய அன்பு தாயிடம் இருந்து கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், மனசுல பாரம் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். அப்பொழுதெல்லாம் நாம் அவற்றை உள்ளத்திலே இருத்தி இறை வார்த்தையோடு இணைத்து அவற்றை தியானிக்கிற பொழுது நிச்சயமாக அவற்றிலிருந்து வெளியே வருவதற்கான அந்த ஒரு அருமையான வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தருவார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாவை வாழ்த்தியதைப் போல நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புவோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய திருவுளம் நிச்சயமாக நிறைவேறும் என்கின்ற அந்த ஒரு உறுதியான நம்பிக்கையை நமதாக்கிக் கொள்வோம். எந்தவித துன்பங்களுக்கு மத்தியிலும் இடர்பாடுகளுக்கு மத்தியிலும் அந்த ஒரு உறுதிப்பாடு நம்மிடத்தில் இருந்துவிட்டது என்று சொன்னால் நிச்சயம்
நம்முடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை நாமே பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அந்த தாயினுடைய பரிந்துரை வேண்டி அந்த தாயை போல மாசற்ற மனம் உடையவர்களாக, அந்த தாயை போல அனைத்தையும் இறை திருவுளத்திற்கு அர்ப்பணித்து இறை திருவுளம் நம்மில் நிறைவேற நாம் வாழ முயற்சி செய்வோம். அப்படிப்பட்ட நன்மனதை நாம் பெற்றுக்கொள்ள அந்த தாய் நமக்காக பரிந்து பேசுவாராக. அதற்கான இறையருள் வேண்டி தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். ஆமென். நம்முடைய தேவைகளை, மன்றாட்டுக்களை ஆண்டவரிடத்திலே நம்பிக்கையோடு எடுத்துரைத்து மன்றாடுவோம். நடத்தும் எம் இறைவா, திருச்சபையை இறை மக்களுக்காக தாங்கி வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். அவர்களின் பணி சிறக்க தேவையான அருளை தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, இன்று குருத்துவ நாளை சிறப்பிக்கும் எம் பாசமிகு பங்கு தந்தையை உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம். தந்தை அவர்களின் பணி சிறக்க நல்ல உடலுள்ள சுகத்தையும் ஆன்மீக நலனையும் தந்து தாய் போல தேற்றி உடனிருந்து பாதுகாத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு இறைவா, ஒவ்வொரு நாளும் திருப்பலியை நிறைவேற்றும் எம் பங்கு தந்தையின் கை கரைபடாமல் தனது இறை வார்த்தையை கொண்டு பிரசங்கத்தின் வழியாக மக்களை மனமாற்றம் செய்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு மென்மேலும் இறை ஞானத்தை தந்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான எம் இறைவா, எம் பங்கு தந்தையின் பெற்றோரையும் உடன் பிறந்தவர்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் அவர்களை பாதுகாத்து உடலுள்ள சுகத்தையும் தந்து உம் சிறகுக்குள் வைத்து காத்தரல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்களை படைத்து பாதுகாத்து பராமரித்து வரும் எங்கள் அன்பு இறைவா, உம் பிள்ளைகள் நாங்கள் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் மத கையினின்று திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கியருளும். அதனால் இவை உமக்கு ஏற்றவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவனவாக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும், எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் நினைவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதால் அந்த அன்னையுமுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக
செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கைக்காக உமக்கு நன்றி. தூய ஆவியார் வழியாக தந்த பிறரன்பு என்னும் கொடைக்காக நன்றி. இந்த நம்பிக்கையாலும் அன்பாலும்
உமது அரசின் வருகையை எதிர்நோக்கும் அருளை எங்களுக்கு தாரும். உமது நற்செய்தியின் சான்றுகளாக எங்களை மாற்றும். தீமையின் ஆற்றல்களை எங்களிடமிருந்து அகற்றும். நாங்களும் இவ்வுலகும் புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய பயணத்தில் இறை வார்த்தையால் மாற்றம் பெறுவோமாக. இந்த யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் எதிர்நோக்கின் திரு பயணிகளாகிய எங்களை வழி நடத்தட்டும். விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எம்மில் தூண்டி எழுப்பட்டும். எம் மீட்பர் இயேசுவின் மகிழ்ச்சியும் அமைதியும் உலகை நிரப்புவதாக. மூவர் கடவுளே, உமக்கே மாட்சி, உமக்கே புகழ், உமக்கே நன்றி. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குருத்துவ வாழ்விலே 5 ஆண்டுகளை நிறைவு செய்து 6வது ஆண்டிலே இன்றைய நாளிலே அடியெடுத்து வைக்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு மேலான அருளை ஆசீர்வாதத்தை எனக்கு தந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். என்னுடைய பெற்றோரை இந்த நேரத்திலே நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். அன்பு மக்களே, இந்த நாளிலே இந்த திருப்பலியை சிறப்பான விதத்திலே திட்டமிட்டு இந்த திருப்பலியில் எனக்காக ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து நன்றிதனை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் நினச்சேன், யாருக்கும் தெரியாது, வழக்கம் போல் வைக்கிற திருப்பலி போல் வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நினச்சேன். ஆனால் அன்பு மக்கள் தொலைதூரங்களில் இருந்தும் கூட காலை பொழுதிலேயே எழுந்து வந்து எனக்காக ஜெபிக்க வந்திருக்கிறீர்கள். எனவே உங்களுடைய அன்பிற்கு அடிபணிகின்றேன். உங்களுடைய அன்பிற்காக இறைவனுக்கு நன்றி கூறுகிறேன். தொடர்ந்து எனக்காக என்னுடைய பணிவாழ்வுக்காக ஜெபியுங்கள். நானும் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் அன்றாடம் என்னுடைய ஜெபத்திலே உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இறைவனுடைய அரசு, இறைவனுடைய ஆட்சி இந்த அகில உலகமெங்கும் பரவ நாம் நம்மால் இயன்ற பங்களிப்பை கொடுத்து கொண்டே இருப்போம். மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோ. அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றியரும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
திருப்பலி நிறைவேற்றிய பங்குத்தந்தையின் உடலுள்ள நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஞான பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இது இப்போ மாற்றிட்டேன் மைக்கு. இது வேற மைக்கு. வானம் தீண்ட தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும். நீண்ட நீண்ட காலம் நீ வீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும். வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும். அன்பு வேண்டும், அரிசி வேண்டும், உறவு வேண்டும், உயர வேண்டும். எட்டு திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும். உலகம் பார்க்க உனது
ஊதாதீங்க ஃபாதர். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜனின் சொந்தமாகினான். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானான். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் இயேசு ராஜனின் சொந்தமாகினான். இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். என்னை குறித்து வைத்தான் தூர போயினும் கண்டு கொண்டார். சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து வைத்தான் தூர போயினும் கண்டு கொண்டார். ஏற்றுக்கொள் என்றுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். அருள் தந்தைக்கு பொன்னாடி வழங்கப்படும். நாகலாபுரம் பங்கு சார்பாக அன்பார்ந்த பங்குத்தந்தை ரெனோ அவர்களே மற்றும் அருட்சகோதரிகளே மற்றும் இறை மக்களே, நாகலாபுரம் பங்கிலே முதல் பங்காக எடுத்துக்கொண்டு சிறப்பான விதத்திலே இந்த பங்கை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு நாம் ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு வல்லமையும் ஆற்றலையும் மாதாவும் ஆண்டவரும் தருவார் என்பதிலே சற்றும் சந்தேகமில்லை. என்ன பணி என்றாலும் நான் செய்கிறேன் என்று சொன்னால் அவன் முட்டாள். இந்த காரியத்தை நான் எடுத்திருக்கிறேன், நான் செய்வதற்கு ஆற்றலையும் வல்லமையும் இறைவன் தருவார், மாதா தருவார், ஆவியானவர் தருவார் என்ற நம்பிக்கையோடு எந்த காரியத்தை எடுத்தாலும் செய்து முடிப்போம். நான் 8 வயது சிறுவனாக இருக்கும்போது பீட பரிசாராகவும் மற்றும் பீடத்துக்கு வேண்டிய காரியங்களை செய்து வந்திருக்கிறேன். இந்த ஆலயத்தை ஒரு சிறு ஆலயம்தான் எங்களுடைய முன்னோர்கள் கட்டியிருந்தார்கள். அதற்கு பிறகு வந்த பங்குத்தந்தையர்களுடைய முயற்சினாலே இவ்வளவு பெரிய ஆலயத்தை உருவாக்கி இருக்கணும் என்று சொன்னால் அவர்களுக்கு நான் துணை நின்றேன், அவ்வளவுதான். நான் செய்தேன் என்று சொல்லவில்லை. அதுபோல் இப்பொழுது கெபி கட்ட வேண்டும் என்று நினைத்திருக்கிறோம். அந்த காரியத்தை செய்வதற்கு நான் தந்தேன் என்று மட்டும் சொல்லக்கூடாது. நமக்கு தெரிந்தவர்கள், நம்மோடு பழகியவர்கள், இன்னும் சொல்லப்போனால் நான் என்னிடத்தில் படித்த மாணவர்களை கூட தொடர்பு கொண்டு இதை பெற்று கொண்டு இருக்கிறேன். ஆகவே அந்த கெபி கட்டும் பணி விரைவிலே நன்றாக செய்து முடிக்கப்படும் என்று சொன்னால் இறைவனுடைய சித்தம் நிறைவேறும். இதைப்போல் இன்னும் பல காரியங்கள் இந்த ஆலயத்திலே நிறைவேற்ற வேண்டும் நினைக்கின்றேன். அதற்கு எனக்கு வல்லமையும்
ஆற்றலையும் தந்து வழிநடத்த நீங்கள் எல்லோரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும் என்னுடைய கோரிக்கை. ஆகவே இந்த தந்தை எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் நாம் ஒவ்வொருவரும் துணை நிற்போம். காசு பெரிதல்ல நம்மிடத்தில் இருப்பது, எதையும் கொண்டு போவதில்லை. ஆகையினாலே நல்ல இருக்கும் பொழுது நல்ல காரியங்களை செய்வதற்கு நம்முடைய நிதி உதவியை தந்து தந்தையவர்களுக்கு இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கிறது. 4 ஆண்டுகளில் எத்தனையோ காரியங்களை செய்ய நாம் அவர்களுக்கு துணை நிற்போம், உதவி செய்வோம். எப்பொழுது கேட்டாலும் எப்போது கூப்பிட்டாலும் வருவோம் என்ற ஒரு உறுதிமொழியை அவர்களுக்கு சொல்லி உங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கின்றேன். புதூர் இறைமக்கள் சார்பாக நற்கரணை வீரர்கள் சபைகள். சிறிய வாழ்த்து மடல். பணி வாழ்வில் இறை ஆசீர்வுடன் பல்லாண்டு வாழ வாழ்த்து மடல். நம் அருள் தந்தை எளிமையானவர். நாகலாபுரம் பங்கை தேர்ந்தெடுத்ததும் எளிமைதான். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. உள்ளத்தில் உறுதியும் எண்ணத்தில் தெளிவும், பார்வையில் சாதனையும், கடமையில் நேர்மையும், சத்தமின்றி பணிபுரியவர் நம் அருள் தந்தை. இருப்பதில் நாளும் நிறைவு கண்டவர். சிறந்த மறைவுரையால் மக்களை சிந்திக்க வைப்பவர். நம் அயராது உழைப்பு சிகரம் தொட வைக்கும். என்னால் இது முடியும் என்பதுதான் தாரக மந்திரம். பங்கு மக்களையும் இணை ஊர் மக்களையும் பல ஆன்மீக காரியங்களின் மூலம் வழிநடத்தி சென்று ஒரே தாயின் பிள்ளையாக இணைத்த நம் அருள் தந்தை இன்ற பொழுதெல்லாம் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற வள்ளுவரின் வாக்கு இணங்க தொடர்ந்து பணியாற்றி இறையாசீர் நிரம்ப பெற வாழ்த்தும் அன்பு மக்கள் நாகலாபுரம். நன்றி. பாட்டு பாடவே வார்த்தை இல்லையே, வாழ்த்தி பாடவே புலவர் இல்லையே, உம்மை போன்ற ஆசான் இங்கு யாரும் இல்லையே, இந்த விண்ணும் மண்ணும் வியக்கும் குருவே நீங்கள் வாழவே. பாட்டு பாடவே வார்த்தை இல்லையே, வாழ்த்தி பாடவே புலவர் இல்லையே, ஆழ்ந்த அறிவு சார்ந்த தெளிவு முந்தன் பேச்சிலே, நீங்கள் தந்த கல்வி ஏடு அல்ல உந்தன் வாழ்க்கையே. பக்கம் பக்கமாக பேசி துக்கம் நீக்கினாய், எங்கள் பக்கமாக நின்று எங்கும் அச்சம் போக்கினாய். வாழ்வின் நலங்களே குறைகள் ஏதுமின்றியே, இன்று போல என்றும் நீங்கள் வாழ வேண்டுமே. பாட்டு பாடவே வார்த்தை இல்லையே, வாழ்த்தி பாடவே புலவர் இல்லையே, கள்ளிக்குளம் தந்தை எங்கள் சொக்க தங்கமே, உம்மை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் பேறு பெற்றோரே,
குருத்துவத்தில் 5 ஆண்டை கடந்து வந்தவரே, நீங்கள் முன்னெடுக்கும் முயற்சிகளில் வெற்றி காணவே, வாழ்வின் நலன்களே குறைகள் ஏதுமின்றியே இன்று போல என்றும் நீங்கள் வாழ வேண்டுமே. பாட்டு பாடவே வார்த்தை இல்லையே, வாழ்த்தி பாடவே புலவர் இல்லையே, உம்மை போன்ற ஆசான் இங்கு யாரும் இல்லையே, அந்த விண்ணும் மண்ணும் வியக்கும் போற்றும் குருவே நீங்களே. மாநிலமே உந்தன் மைந்தரின் மாட்சியிலே இன்று பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தால் என்று புகழ்ந்திடாய் திருமறையே. மகிழ்ந்திடாய் மாநிலமே உந்தன் மைந்தரின் மாட்சியிலே இன்று பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தால் என்று புகழ்ந்திடாய் திருமறையே. உலகத்தின் பேரொளியாய் வாழும் உள்ளத்தின் ஆறுதலாய், உலகத்தின் பேரொளியாய் வாழும் உள்ளத்தின் ஆறுதலாய், எந்த காலமும் வாழ்ந்திடும் எழில் நிலையாம் இன்ப காட்சியை குருத்துவமே. எங்கள் காலமும் வாழ்ந்திடும் எழில் நிலையாம் இன்ப காட்சி குருத்துவமே. மகிழ்ந்திடாய் மாநிலமே உந்தன் மைந்தரின் ஆட்சியிலே இன்று பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தால் என்று புகழ்ந்திடாய் திருமறையே. குருத்துவனே சுனையாய் திகழ் கிறிஸ்துவை ஈந்தவளே, குருத்துவனே சுனையாய் திகழ் கிறிஸ்துவை ஈந்தவளே, இன்று காய்ந்திடும் பாருக்கு நீர் தெளிக்க வரும் குருக்களை காத்திடுவாய், இன்று காய்ந்திடும் பாருக்கு நீர் தெளிக்க வரும் குருக்களை காத்திடுவாய். மகிழ்ந்திடாய் மாநிலமே உந்தன் மைந்தரின் மாட்சியிலே இன்று பேரருள் பாய்ந்தது குருத்துவத்தால் என்று புகழ்ந்திடாய் திருமறையே. அன்பு மக்களே, மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது 5வது கொண்டாட்டம் நினைக்கிறேன். கடந்த 3 ஆண்டுகள், போன வருஷமும் ஒரு கொண்டாட்டம் வச்சுருந்தோம். பங்கில் இருந்தால் தான் அந்த கொண்டாட்டங்கள்லாம் கிடைக்கும். வேறு ஏதாவது இன்ஸ்டிடியூஷனில் மற்ற அலுவலகங்களில் இருந்தால் இந்த கொண்டாட்டங்கள்லாம் இருக்காது. 3 ஆண்டுகள் திருப்பலி சாக்ரிஸ்டியில் தான் வச்சேன். ஒரு ஆண்டு குருமடத்தில் இருக்கும் போதும் அப்போ லீவு, பசங்க வரல, யாரும் கிடையாது. அதனால் தனி மாசு, ப்ரைவேட் மாசுன்னு சொல்லுவாங்கள்ல, பின்னாடி இருந்து சாக்ரிஸ்டில் வைக்கக்கூடிய குரு தனியாக நிறைவேற்றக்கூடிய மாஸ். அதே போல் போன 2 ஆண்டுகள் ஆயர்கிட்ட பிஷப்பாக இருக்கும் பொழுதும் வெளியே ப்ரோக்ராம் இல்லை, தனியாக பிஷப் போஸில் உள்ள சிற்றாலயத்தில் சாக்ரிஸ்டியில் தனியாகத்தான் திருப்பலி வைத்தேன். ஆனால் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் உங்களோடு இணைந்து கொண்டாடக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறார். சிறப்பான ஏற்பாடுகள், வெறும் கொண்டாட்டத்தோடு மட்டுமில்லாமல் பல ப்ரோக்ராம்ஸும் அழகு போல அன்பு மக்கள் ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய அன்பை நினைத்து நெஞ்சத்தின் ஆழத்திலிருந்து மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நன்றி கூறுகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்முடைய நாகலாபுரம் பங்குல பணி செய்வது, பலரும் கேட்டாங்க, ஏன் அங்கே போயிட்ட, உனக்கு வேறு பங்கே கிடைக்கலையா அப்படின்னு சொல்லி ஒரு கண்ணோட்டத்தோடு தான் பார்த்தாங்க. இருந்தாலும் எனக்கு அப்பொழுதிருந்தே ஒரு மன திருப்தியோடு தான் இங்கே வந்தேன். இப்பொழுது கூட அந்த மன திருப்தி இன்னும் அதிகப்பட்டு இருக்கே தவிர ஏன்டா இங்கே வந்தோன்னு சொல்லி நினைப்பதற்கான ஒரு நொடி கூட நான் அப்படி சிந்தித்ததே இல்லை. அந்த அளவிற்கு
ஒரு மன திருப்தியான ஒரு பணியை ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். அதற்கு உறுதுணையாக நீங்களும் என்னோடு ஒத்துழைக்கிறீர்கள். அதை நான் இருக்கிறேன், எதுவும் சொன்னாலும் கேட்டுக்கிட்டு நல்ல ஒரு குடும்பமாக நாம் பயணித்து கொண்டிருப்பது உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் சிறப்பான விதத்திலே மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஆர்வத்தையும் எனக்கு தருகிறது. எனவே தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றேன், எனக்காக நீங்களும் ஜெபியுங்கள். ஒரே குடும்பமாக பயணிப்போம். இணைந்து பயணிக்கின்ற பொழுது நிச்சயமாக இறைவனுடைய அருள் வரங்களும் ஆசீர்வாதங்களும் அபரிவிதமான விதத்திலே நம்ம ஒவ்வொருவர் மீதும் பொழியப்படும். சரிங்களா? அதனால் அன்பு மக்களே, மீண்டும் ஒரு முறை நன்றி. ரொம்ப சிரமம் எடுத்து வந்திருக்கிறீங்க, இந்த கொண்டாட்டத்தை நிகழ்த்தி காட்டியிருக்கிறீர்கள். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டுதான் இருக்கிறேன். இன்றைய தினத்தில் என்னுடைய சிறப்பான ஜெபங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்கும். எனவே தொடர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய உயிருள்ள சாட்சிகளாக, அவருடைய இரக்கத்தின் தூதுவர்களாக நாமும் நம் வாழக்கூடிய இந்த பகுதியிலே வலம் வருவோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆமென். மாண்புமிகு திருச்சபை தந்தை அவர்களுக்கு அன்பும் மரியாதையும் உடன் எங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நன்றியை தெரிவிக்க விரும்புகின்றோம். அன்பும் ஆன்மீக வழிகாட்டலும் சேவையும் நிறைந்த உங்கள் பணிகளை நாங்கள் நன்கு அறிந்திருக்கின்றோம். நீங்கள் கடவுளின் பணியை நேர்த்தியாக தாழ்மையுடன் செய்து வந்ததற்கே இந்த கௌரவம் உங்களுக்கு கிடைத்துள்ளது. நீங்கள் எங்கள் சமூகம் முழுவதுக்கும் ஒரு சிறந்த முன்னுதாரணமாக திகழ்கின்றீர்கள். உங்கள் வாழ்வில் பணிகளிலும் கடவுளின் ஆசீர்வாதமும் பூரண சமாதானமும் என்றும் உண்டு. இந்த ஆன்மீக உயர்வுக்கு காரணமாக உங்கள் தொண்டுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. உங்கள் நலனுக்காக எங்கள் ஜெபங்களில் என்றும் இடம் இருக்கும். மக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.